கொல்லங்குடி அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெரும் திருவிழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் பங்குனி பெரும் திருவிழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன. இவ்விழாவின் 12ஆம் நாள் திருநாள் சின்ன கொட்டு புளியம்பலம் வகையராக்கள் அம்பலம் பிறந்த பெண் மக்கள் மண்டகப்படி திருநாளில் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் வெட்டுடையார் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் முன்பு பிரதான திருவிளக்கை வைத்து அறங்காவலர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பிரதான திருவிளக்கை ஏற்றினார்கள். தொடர்ந்து கோவில் உள் மண்டபம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து 5 முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் திருவிளக்கு பூஜையை துவங்கினர். கோவில் அர்ச்சகர் மந்திரங்கள் கூற தொடர்ந்து 108 போற்றி மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து விளக்கு பூஜை செய்தனர். நிறைவாக திருவிளக்கிற்கு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர். இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் புத்திர பாக்கியம் குழந்தை வரம் வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் அம்மனை வழிபாடு செய்தனர். இவ்விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது. விளக்கு பூஜையை சின்ன கொட்டி புளியம்பலம் வகையராக்கள் பிறந்த பெண் மக்கள் செய்திருந்தனர். சிறிதளவு குங்குமம் எடுத்து விளக்கினுடைய பாதத்தில் ஏற்றுக்கிடுங்க. ஓம் ராஜபதரே நமஹ, ஓம் ஜனபதரே நமஹ, அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் நமபதரே நமஹ, ஓம் நமதேயோ ஓதராய நமஹ, ஓம் ஏகதண்டாய நமஹ, ஓம் ஏகதண்டாய நமஹ, ஓம் சத்ராய எல்லாரும் மகாகணபதியை வேண்டி நல்லா பண்ணிக்கிறாங்க. திருவிளக்கு வழிபாடானது சிறப்பாக நடைபெறணும். வேண்டுகோள் வேண்டும் பலன்களை இல்லாமல் எம்பெருமான் மகாலட்சுமி வெட்டுடையார் விநாயகர் பெருமான வடக்கு போகாம நகர்த்தி வச்சுங்க. பிள்ளையார லேசா நகர்த்தி வச்சிருங்க. மஞ்சள் பிள்ளையார வடக்கு போகாம எல்லாரும் இப்பொழுது ஒரு முகம் தீ வைத்துங்க. ஒரு முகம் மட்டும் வைத்துங்க. லேசா இருக்கு. எல்லாரும் ஒரு தீபம் மட்டும் ஏற்றா பழக்கமிட்டாங்க. எல்லாம் நிறைய இருக்குது. அதனால அணல் அதிகமா இருக்கும். அதனால ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 5 கொஞ்சம் அணல் வச்சுக்கிறீங்க. இப்பொழுது திருவிழா பூஜை நீங்க சேகரித்து போகணும்.
மலர்